தொடர்ந்து யூஎஸ்ல இம்போர்ட் ஆகிற பொருட்களுக்கு பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து கட்டணத்தை வந்து உயர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இதுல அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா ஆட்டோ டாரிஃப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 25% வந்து கட்டணத்தை வந்து உயர்த்த போறாரு. ஆட்டோ டாரிஃப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப யூஎஸ்ல இம்போர்ட் ஆகிற கார்ஸ் அண்ட் அதோட கீ பார்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா 25% வந்து கட்டணத்தை வந்து உயர்த்திருக்காரு. ஸோ இதனால அதிகமா பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்சிகோ, ஜப்பான், சவுத் கொரியா. ஸோ இந்த மாதிரி நாடுகள் வந்து அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா காரை வந்து இம்போர்ட் பண்ற கண்ட்ரிஸா வந்து இருக்கு. ஸோ இதுல இந்தியா வந்து ரொம்ப கம்மி தான். அதாவது ஆட்டோமொபைல் மார்க்கெட் பாத்தீங்கன்னா யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற தொடர்பு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால இந்தியன் மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பாதிப்பு வந்து ஏற்படாது. இருந்தாலுமே கூட ஆட்டோ செக்டார்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கண்டிப்பா வந்து பாதிப்புல இருக்கும். எதனால அப்படின்னா டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து யூஎஸ்ல வந்து இம்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கறனால ஸோ குறிப்பிட்ட அந்த ஆட்டோ செக்டார்ஸ்ல ஒரு 2-3 கம்பெனிஸ்ல மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஒரு ஃபால் அதிகமா இருக்குமே தவிர ஸோ மற்றபடி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து இந்தியன் மார்க்கெட்ல வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்தாது.